பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். லேவியனுக்கு உன்னோடு பங்கு சுதந்திரமும் இல்லாதபடினால் அவனும் உன் வாசலில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவியும் வந்து புசித்து திருப்தி அடைந்தவர்களாக அப்போது உன் கை செய்யும் வேலைகளெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். பார்த்துங்க, நல்ல வசனத்தை நல்லா கூர்ந்துக்கோங்க. லேவியனுக்கு உண்டான பங்கும் சுதந்திரம் இல்லாததினால் அவனும் உன் வாசலில் இருக்கிற பரதேசியும். எனக்கு பங்கு இருக்குது, சொத்துக்குது இல்லை, இல்லாதப்பட்டவனும் நான் உதவி செய்கிறேன். யார் அதுக்கு உதவி செய்கிறாங்கன்னா, இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அவன்கிட்ட எல்லாத்தையும் இருக்கிற சொத்துலாம் கொடுக்குறான். பாருங்க, அவன் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். ஒன்றுமே இல்லை போட, அவன் பசியாக இருக்கான், அவனுக்கு அவன் பரதேசியாக இருக்கிறான், விதவிக்கிறான், அவங்ககிட்ட சோறாக்கலை, சாப்பிடுறதில்லை, இருக்கிறதுலாம் அவன் இருக்கிறதில்ல பங்கு எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுக்குறான். பாருங்கள், எப்படியா ஒரு நல்ல மனசு பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில் அப்படி வந்துச்சுன்னா, அப்படியேப்பட்ட ஆளுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், உதவி செய்யுங்கள், உதவி செய்யறதுல சோர்ந்து போகாமல் இருங்கள். யார் கேட்டாலும் உதவி செய்யணுன்றாங்க. திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, பரதேசிகளுக்கு நம்ம என்ன பண்ண, உதவி செய்ய முன் வரணும். அவன் முன் வந்ததுனால்தான் அந்த வசனம் சொல்லப்படுகிறது. லேவியனுக்கு உன்னோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடினால், எதுவுமே இல்லாதிருந்தா விட அவன் என்ன சொல்கிறான்னா, அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனுக்கும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது தான் உன் கை செய்யும் வேலைகள் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ தாங்க உனக்கு ஆசீர்வாதம். உதவி செய்து பாருங்க, நிச்சயமாக கிடைக்குங்க. நீ ஒருத்தருக்கு உதவி செய்ய, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அது உண்டான பண்ணல நீ கடுப்பக்கூடாது. கொஞ்சம் போட்டு பாருங்க, ஒரு உதவி செய்து பாருங்க. அந்த உதவி செய்யும்போது உபத்திரம் வராது, ஆசீர்வாதம் வரும். உன் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் மேலோகத்தில் பார்த்துட்டு தான் இருக்கார். உன் கண்கள் பூமி எங்கே உலாவி கொண்டு, அவர் கண்கள் எங்கே பூமி உலாவி கொண்டு தான் இருக்கிறார். அதான் சொல்கிறார், அப்பொழுது தான் அவர் புசித்து திருப்தி அடைவார்கள். அப்பொழுது தான் அவங்க நீ கொடுக்குற அந்த உன் கஷ்டத்துலேருந்து எப்படி கொடுக்குறதே தெரியாது. ஒன்றுத்து உதவி செய்யும்போது அவங்க சாப்பிட்டு, அந்த அண்ணன் கொடுத்தாரு சாப்பிட்டேன், அந்த ஐயா கொடுத்தாரு சாப்பிட்டேன், அந்த அம்மா கொடுத்தாங்க சாப்பிட்டேன், திருப்தி அடைந்த பிறகு அப்போ தான் சொல்கிறாரு, புசி திருப்தி அடைவார்கள். அப்பொழுது தான் உன் கை எந்த வேலை செய்ய போனாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சின்ன வேலையாக கூட இருக்கும், அது பலிக்கு பெருக செய்வார். சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன், பெருசாக வாழ்ந்துடும். ஏன்னா நீ கொடுத்த ஆசீர்வாதம் இங்கத்தில் பரலோகத்தருகே எட்டிடுச்சு. தேவனே உற்று பார்க்குறாரு. உனக்கே இல்லைன்னா அவனுக்கு பிறகு கொடுத்து உதவி போயிருப்பார். அந்த கருத்தை தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், மேல்மேலும் உதவி ஆசீர்வதிப்பார். நீங்கள் எப்படி சொல்கிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னால், அநேகருக்கு நம்ம பாத்திரமாக இருக்கணும்னு சொன்னால், அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்ம வளரணும்னு சொன்னால், நம்ம உதவி செய்வதில் முன் வர வேண்டாம். ஆண்டவர் தான் சொல்கிறார், பரதேசிகளும் திக்கற்றவர்களும் விதவிகளும் எல்லாருக்கும் நம்ம உதவி செய்ய திருப்தி அடைஞ்சாங்கன்னா அந்த திருப்தி தாங்க நமக்கு ஆசீர்வாதம். அப்போ தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எந்த கையீட்டு செய்கிற எல்லா வேலையும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பலிக்கு பிறகு உதவி செய்வார். ஆமென். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வசனத்தோடு ஒரு வீடியோ வரும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்களுக்காக ஜெபிக்கணும், உங்கள் தேவைகளுக்காக ஜெபிக்கணும்னு சொன்னால் என்னுடைய நம்பர் அந்த வாட்ஸ்அப்பில் வரும், அந்த யூடியூப் மூலிமா அதில் பாருங்கள், பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அதுக்காக ஜெபிப்போம். என்னால் முடியாது, என் தேவன் சுகம் தருவார், என் தேவன் விடுதலை கொடுப்பார். அவருடைய நாமத்தினால ஜெபிக்கும் போது அங்கே விடுதலை உண்டாகும். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அனைத்து ஷேர் பண்ணுங்கள். ஆமென். காட்